என் கையில ஒரு பட்டியலே இருக்கு. நான் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு போக மாட்டேன். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன். இதுல இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவர்களோ இல்ல. எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள். ஒரு 25 பக்கத்துக்கு பட்டியலோட வந்திருக்கேன். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், டேட்டா, ஆதாரம் இருக்கு. இது தவறுனா தயனை இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா என்பது வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேரும் பாஜகவில் தான் இருக்காங்க. வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டு இருக்கும். 32 பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியல்ல 1977 வழக்குகள் இருக்கிற 261 ரவுடிகள் இருக்காங்க. இவங்களுடைய பேர் என்ன? பாஜக என்ன பொறுப்பில் இருக்காங்க? இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல்ல தெளிவா இருக்கு. எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்ககிட்ட இருக்கிற உளவுத்துறை மூலமா இத கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. கொஞ்சம் என் மேல சந்தேகம் இருந்தா உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க. அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்க பிரதமர் அவர்களே. அடுத்து போதைப் பொருட்கள் பற்றியும் பேசி இருக்கிறார். திமுக இருந்த ஒருத்தர் மேல இது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்ததுமே அந்த நபரை அடுத்த வினாடியே கட்சியை விட்டு நீக்கிட்டோம். அவர் மீது விசாரணைக்கு நாங்க தடையா இல்லை. இந்த வழக்கு வச்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புற பிரச்சாரத்தை நீங்க செய்யறது பிரதமர் பதவிக்கு அழகல்ல.